ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தூரிங் பார்த்துருக்கேன் கிஜாக் தமிழ். நத்திங் ஃபோன் 3 நேற்று வந்து லான்ச் வந்து பண்ணிட்டாங்க. அவங்க லான்ச் ஈவெண்ட்லாம் ரொம்ப சிம்பிளாக ஸ்லீக்காக வந்து இருந்துச்சு. அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் இதெல்லாம் டெலிவரி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன டேக்லைன் வந்து என்னென்னா ட்ரூ ஃப்ளாக்ஷிப். அது ட்ரூ ஃப்ளாக்ஷிப்பா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடே நத்திங் என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ப்ரைஸிங்கை பார்த்தோன்னே. நான் கூட வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி லீக்ஸ்லலாம் நிறைய ட்விட்டர்லலாம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி லண்டன் பவுண்ட் படி வந்து பார்த்தோம்னா 800 பவுண்ட் இருக்க போகுது இந்த ஃபோனு அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. எது பார்த்தது ஓகே, இது லீக்ஸ் தானே, இதுலேருந்து நாங்கள் கம்மியாக ஒரு 60 பவுண்ட்ஸ் வச்சுருப்போம். இந்தியா ப்ரைஸிங்னு வரும்போது ஒரு 50,000 55,000, அதுவே ஓவர் ப்ரைஸாக நிறைய பேருக்கு வந்து ஃபீல் ஆகலாம். ஸோ 50,000 வைப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா இல்லை அது லீக்ஸ்லாம் இல்லை, ஒரிஜினல் ப்ரைஸே 80,000 தான். நாங்கள் 79,999 இந்தியாவில் லான்ச் பண்ணுறோம் 12GB 256GB வேரியன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ரீ ஆர்டரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃப்ளிப்கார்ட் சைட்லேயே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, ஏதோ மிஸ்டேக் ஏதோ பண்ணிட்டாங்களா இல்லை நத்திங் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டாங்களான்னு. அது மிஸ்டேக்லாம் இல்லை, அவங்க ஒரிஜினலாகவே இந்த ப்ரைஸுக்கு தான் விற்கிறாங்களாம். 80,000 கொடுத்து எவனடா நத்திங் ஃபோனை வாங்குவான் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எல்லாருக்குமே இருக்குது இந்த 80,000 ப்ரைஸிங்கை பார்த்துட்ட பிறகு. சரி, அதை அப்படியே ப்ரைஸிங்கை தள்ளி வச்சுட்டு இவங்க என்னென்னலாம் அந்த 80,000 கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். இனிஷியலாக ஸ்பெக்ஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பில்டு குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேமில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் சாண்ட்விச் டிசைனு Gorilla Glass 7 இதாக இருக்க போகுது. ஸோ எனிஹவ் கிளாஸு கீழே போட்டால் உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து சேஃபாக வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேமரா டிசைன், கேமரா கட்அவுட்ஸ், அந்த இது கேமரா கட்அவுட்ஸ்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா அங்கிட்டு ஒரு கேமரா இங்கிட்டு ஒரு கேமரா இப்படி ஒன்று வச்சுருக்கானுங்க. ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப். என்னன்னா அவங்க சொல்லணும்னா 4 50 மெகா பிக்சலுக்கான கேமரா, பின்னாடி வந்து 3 50, அதே மாதிரி செல்ஃபிலையும் 50 வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் லைட், இவ்வளோ நாளாக அந்த கிஃப்ட் லைட் வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமேல் கிஃப்ட் லைட் கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டியோண்டு டிஸ்பிளே மாதிரி ஒன்று, அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வேறு வச்சிருக்காங்க. அந்த பட்டனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சில இதுலாம் என்னது டைம் பார்த்துக்க முடியும், ஸ்டாப் வாட்ச்சு, அதுக்கடுத்து கால் நோட்டிஃபிகேஷன்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் பேப்பர் சீசர், அந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸு, அது வந்து இப்போதைக்கு ஓப்பன் எஸ்டிகேவாக இருக்கனால அவங்களோட கம்யூனிட்டிலேயே நிறைய பேர் டெவலப் பண்ணி அதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் அது எவ்வளோ பேர் ரெகுலர் யூஸில் பண்ணுவோம் அப்படின்றது தெரியல, அது ஒரு கேள்விக்குறி. சரி, ஓகே, கிஃப்ட் லைட் மாதிரி தான். கிஃப்ட் லைட்டை இப்போ ரீசெண்டாக நத்திங் ஃபோன் 2 வாங்கினவங்களும் சரி, இல்லை நத்திங் ஃபோன் 2A+ இல்லை 2A வாங்கினவங்களும் சரி, அந்த கிஃப்ட் லைட்டை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறீங்க? வெறுமே ரிங் வந்தால் அடிக்கிறதுக்கு கூட ஒரு சில பேர் வச்சுருக்காங்க. என் ஃப்ரெண்டுலாம் வந்து அதை கூட ஆஃப் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்ற போது அந்த டாட்டர் மேட்ரிக்ஸ் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் டே டு டே யூஸில் அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அது ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு கிமிக்காக இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதோடு நிறுத்திக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் கீ வந்து இருக்குது. அந்த எசென்ஷியல் கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சில ஏஐ ட்விக்ஸ்லாம் இருக்குது, ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து லான்ச் ஈவெண்ட்டில் வந்து பேசினாங்க. இஃப் இன்கேஸ் எனக்கு நத்திங் ஃபோன் 3A யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் எங்கேயாவது ஷோரூமில் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு வேணால் சொல்கிறேன். நெக்ஸ்ட் அப்படியே டிஸ்பிளே சைடு வந்தோம்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஆமுலெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. எல்டிபிஓ இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கா? ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. ஆனால் ப்ரைஸிங் 80,000. இந்த ரெண்டு இல்லாதனால இது மொக்க டிஸ்பிளேவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்டிபிஓ பேனல்லாம் இல்லையே அப்படின்றனால இது மொக்க டிஸ்பிளேவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, நல்ல டிஸ்பிளே தான். ஆனால் அந்த ப்ரைஸிங்க்கு இதெல்லாம் கொடுத்துருக்கணும், ஏன் கொடுக்கல அப்படின்றது நம்ம வந்து அவனை வந்து உலுக்கி கேட்க வேண்டிய கேள்விகளாக இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வைஸ் வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 5500 mAh சிலிக்கான் கார்பரேட்டே யூஸ் பண்ணிருக்காங்க. லித்தியம் அயன் கூட இல்லை, சிலிக்கான் கார்பரேட்டே யூஸ் பண்ணி ஏன் 5500 அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா அவன் சிலிக்கான் கார்பரேட் யூஸ் பண்ணி 7,500 கொடுத்துட்ருக்கான். நீங்கள் 7,000லாம் கொடுக்க வேணாம், அட்லீஸ்ட் 6,500 அப்படின்றதையாவது கொடுத்துருக்கலாம். அது ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டல் ஃப்ரேம் கிளாஸ் பில்டு உள்ளே இருக்கிற கிட்டத்தட்ட 5500 mAh பேட்டரி, அதுக்கடுத்து அந்த என்ன சொல்கிறது டாட் மேட்ரிக்ஸு, இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஃபோனை நீ வந்து பார்த்தீங்கன்னா 218 கிராமோ என்னமோ வெயிட் இருக்குது. அவ்வளோ வெயிட்டாக கொடுக்கணுமா? அவ்வளோ வெயிட்டுக்கு நீ பேட்டரி சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாமே, அதுவும் சிலிக்கான் கார்பரேட் யூஸ் பண்ணியிருந்தனா இன்னும் அதிகம் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற கேள்விலாம் எழும்புது. ஆனால் அதுக்கெலாம் பதில் அவங்கக்கிட்ட கிடையாது, யார்கிட்டையுமே கிடையாது அப்படின்றது தான் உண்மை. அப்படின்ற போது எனக்கு பர்சனலாக வந்து தெரியல. நெக்ஸ்ட் அப்படியே யூஐ சைடு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். யூஐ தான் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு, அவங்களுடைய செல்லிங் பாயிண்டாகவே வந்து இருந்தது அவங்களுடைய யூஐ தான் நத்திங் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும். நத்திங் ஓஎஸ் 4 வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு 16 பில்ட் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டுருக்கோம், உடைய சீக்கிரத்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா
இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸில் ஆண்ட்ராய்ட் 15 OS 3.0 வந்து வரப்போகுது. அவங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கான மேஜர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து கொடுக்க வந்து போகிறாங்க. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம். அவங்களுடைய யூஐ உண்மையிலே நல்ல யூஐ தான், அதெல்லாம் எந்த விதமான குறையுமே வந்து இல்லை. மெயினான பாயிண்ட்டு அந்த ப்ரைஸிங்கில் தான் வருது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா செட்டப் அப்படின்னு சொல்லி வரும்போது 4 50 மெகா பிக்சல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு 50 மெகா பிக்சல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆம்னிவிஷன் சென்சார், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OIS சப்போர்ட்டோட இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மெகா பிக்சலுக்கான 3x டெலிஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரியில் இன்சென்சார் ஜூமும் இருக்குது. ஸோ அதனால் அதிலே 2x ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி லான்ச் இவெண்ட்லாம் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் சாம்பிள்ஸாக வந்து காமிச்சிருந்தாங்க. அப்படின்ற போது வந்து பார்த்தோன்னா ஓகே, கேமரா வைஸ் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக புஷ் பண்ணி ஒரு ஃப்ளாக்ஷிப் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மேஜரான ப்ராசர் இதில் கொடுத்துருக்க ப்ராசர் 888 கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஏன்னா இதில் கொடுத்துருந்த ப்ராசர் அவங்க சொன்ன டேக்லைனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ட்ரூ ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு 888 கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. அவங்க கொடுத்துருந்தது வந்து என்னன்னா 8s Gen 4 பர்ஃபார்மன்ஸே பண்ணாது அப்படின்னு சொல்ல வரல. அவங்க சொன்ன டேக்லைனுக்கு அந்த ப்ராசர் செட் ஆகாது அப்படின்றது தான் சொல்லுவேன். அவங்க நாங்கள் பவர்ஃபுல்லான ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 8s Gen 4 யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எவனுமே கேள்வி கேட்க போகிறதில்ல அந்த டேக்லைனுக்கு பொறுத்த வரைக்கும். ஆனால் அவங்க சொன்னது ட்ரூ ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு 8s Gen 4 யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற போது வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் கேள்வி வருது. அந்த 8s Gen 4 வந்து பார்த்தீங்கன்னா 30,000 35,000 ஃபோன்லேயே யூஸ் பண்ணுறாங்களே, நீ எதுக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டு 80,000 ஃபோனில் யூஸ் பண்ணுற அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது. ஏன் இதை விட கம்மியான ப்ரைஸில் 888 யூஸ் பண்ணிட்டு Mi 15 வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா iQOO 13 வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் இவனே கம்மியாயிட்டான், OnePlus 13 65,000 தான். ஸோ அப்படின்ற போது இவங்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணும்போது உன்னால் மட்டும் ஏன் யூஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து வருது. ஃப்ளாட் டிஸ்பிளே தான் இருக்க போகுது. ஸோ கர்வ் டிஸ்பிளே கிடையாது. கர்வ் டிஸ்பிளேவை நிறைய பேர் விரும்பல அப்படின்றத கூட விட்டுறலாம். ஃப்ளாட் டிஸ்பிளே ஒரு பெட்டர் டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி. மிச்சப்படி எனக்கு டிசைன் வைஸ் கொஞ்சம் ஆக்வர்டாக வந்து ஃபீல் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8s Gen 4 நீ அவ்வளோ ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணதுக்கு ஒர்த்தா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது. எனக்கு தெரிஞ்சு இப்போ பிரைம் டே சேல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோடைய S24 அல்ட்ராவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70,000 ரூபாய் மேபி 75,000 ரூபாய்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 75,000 ரூபாய்க்கு அதுவே ஒர்த்து அப்படின்ற ஃபீல் தான் வந்து நிறைய பேருக்கு கொடுக்கும். நிறைய ஃபோன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூ ஃபார் மணியா அப்படின்ற மாதிரி தெரியற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இவன் பண்ண கூத்துனால அதெல்லாம் வந்து இவனை வாங்குறதுக்கு இவங்கெல்லாம் வேல்யூ ஃபார் மணியா அப்படின்ற நிறைய பேருக்கு நிறைய பிராண்டோடதுலாம் வந்துருச்சு. ஏன் OnePlus 13s வந்து ஓவர் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணோம். இப்போ அதை நினைக்கும் போது ஓகே 8s பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசர் காம்பேக்டாக வேணும் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான கேமராவோட இவன் பெட்டர் ப்ரைஸிங் தான் போல அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு Nothing Phone 3 எடுத்துகிட்டு வந்துட்டானோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்குது. உங்களுக்கும் அதே இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஒருவேளை இந்த Nothing Phone 3 இதே ஸ்பெக்ஸோட ஒரு 50,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாலே சொல்கிறேன், நிறைய பேர் இனிஷியலாக அதை வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஒரு ஆஃபர் டைமில் ஒரு 40,000 ரூபாய்க்கு ஏதோ ஒரு கார்டு ஆஃபர் அது இதெல்லாம் போட்டு 40,000 ரூபாய்க்கு வருது ஒரு 6 மாதம் கழிச்சுன்னா நிறைய பேர் வாங்குவாங்க. கண்டிப்பாக வந்து அந்த நத்திங்கான ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்ற இருக்குது, அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகளாவது இருந்திருக்கும். 80,000ன்ற போது நத்திங்கோட ஃபேன் பேஸாக இருக்கவங்களே ஐயா வேணாயா அவன் 80,000 ஆகாது அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு தான் நிறைய பேருக்கு வந்திருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு 2-3 பேர் நத்திங் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து Nothing Phone 3 வந்தே இருக்க வேணாமேடா, எதுக்குடா வந்துச்சு அப்படின்ற ஃபீல் தான் இருக்குது. நீ 721 நாள் இல்லை, நீ 1021 நாள் கூட எடுத்துக்கோ, ப்ரைஸை கம்மி பண்ணி விற்றாதான் வைக்க முடியும். இவங்க ட்ரூ ஃப்ளாக்ஷிப்ன்றத எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. ப்ரைஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ளாக்ஷிப் லெவலில் வச்சுட்டா நாங்கள் ஃப்ளாக்ஷிப் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ப்ரைஸை மட்டும் எத்தனை மாதிரி இருக்குது. மிச்சப்படி அவங்க டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா Phone 2லேருந்து Phone 3 அப்கிரேட் தான். ஆனால் அந்த அப்கிரேடுக்கான ப்ரைஸிங் செட் ஆகாது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாட்டேன். டாடா பெஸ்ட் வந்து நான் நந்து.